Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சிட்சாட் வீடியோ தான். ஸோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் பிராண்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஒரு இந்தியன் ஸ்கின் கேர் பிராண்ட் அண்ட் ஆல்சோ இந்த பிராண்டை பற்றி என்னோட ஒப்பீனியன் தாட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் ஆல்சோ ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்வாலஜிகா. ஸோ ஆக்வாலஜிகா இஸ் an அமேசிங் பிராண்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பிராண்ட். இது ஒரு இந்தியன் பிராண்ட் தான். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 3 to 4 years கிட்ட வந்து ஆயிடுச்சு இந்த பிராண்ட் வந்துட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் வந்து எனக்கு எதனால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா நோ ஃபேத்லெட், நோ சல்ஃபேட், நோ பேரபன் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நோ மினரல் ஆயில் அண்ட் ஆல்சோ இது பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜி டெஸ்டட் உங்களுக்கு க்ரூயல்ட்டி ஃப்ரீ பிராண்ட் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக உங்களுக்கு இருக்கும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ் இன்க்ரீடியான ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரேக்ரன்ஸ் இதில் இருக்கும் பட் ஸ்கின் சேஃப்டியான ஃப்ரேக்ரன்ஸ் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க கூட தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்டில் எனக்கு பர்டிகுலராக என்ன பிடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி. ஒவ்வொரு பிராண்டில் ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இது மெயினாக எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னோட மாய்ஸ்சர் அண்ட் ஹைட்ரேஷனை நல்லா லாக் பண்ணி வச்சு ஸ்கின்னை பார்த்திங்கன்னா அந்த மாய்ஸ்சர் லாஸ் ட்ரைனஸ்லேருந்து நல்லா ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணி ஹெல்த்தியாக உங்களுக்கு நல்லா க்ளோயிங்காக அவங்களுக்கு வச்சிருக்கும். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா அந்த யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்கின்னை டீப்பாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணி ரிப்பேரும் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பிராண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ரேஞ்சஸ் உங்களுக்கு வருது. ஒவ்வொரு ஸ்கின் கன்சர்ன் நீட் ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி உள்ள கேட்டகரிஸும் உங்களுக்கு இருக்குது, ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் வருது. ஸ்டார்டிங் பிராண்ட் புதுசாக ஒன்று லான்ச்சில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்ரேட் ப்ளஸ் ரேஞ்ச், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் தான் உங்களுக்கு இருந்துச்சு. தென் பார்த்திங்கன்னா போக பார்த்திங்கன்னா ஹைட்ரேட் ப்ளஸ் ரேஞ்ச், க்ளோ ப்ளஸ் ரேஞ்ச், ரேடியன்ஸ் ப்ளஸ் ரேஞ்ச் உங்களுக்கு 3 விதமான ரேஞ்ச் உங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கிளியர் ப்ளஸ் ரேஞ்ச், டீடான் ப்ளஸ் ரேஞ்ச், இல்லுமினேட் ப்ளஸ் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 3 ரேஞ்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஆக்வாலஜிகா பிராண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் ஆஃப் நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் பாதி, ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் பாதி, இந்த காம்பினேஷனில் தான் உங்களுக்கு இந்த பிராண்ட் உள்ள ப்ராடக்ட் வரும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நைக்கா, அமேசான், பர்பிளில் இருக்கும். டேரக்ட் வெப்சைட்டில் கூட அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டேரக்ட் வெப்சைட்டில் வாங்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க புவர் பீப்புள், நீடி பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் கொடுக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்வாலஜிகா இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிராண்ட். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கும். ஸ்கின்னை பார்த்திங்கன்னா இது நான் ஸ்பான்சர்டு, எனக்கு பிடிச்சதை அவங்க சொல்கிறேன். ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாது. அட் த சேம் டைம் ஸ்கின்னுக்கு ரொம்ப ஜென்டிலாக அவங்களுக்கு மைல்டாக அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின்னை எப்போவுமே க்ளோயிங்காக ஹைட்ரேட்டாக ஹெல்த்தியாக வச்சுருக்கும். அதில் இந்த பிராண்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பேக்கேஜிங்காக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், அதோட குவான்டிட்டியாக இருக்கட்டும், ப்ரைஸாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இதில் 6 கைண்ட் ஆஃப் ரேஞ்சஸ் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்வாலஜிகா பிராண்டில் உங்களுக்கு ஃபேஸ் வாஷ், டோனர், சீரம்ஸ், மாய்ஸ்சரைசர், சீட் மாஸ்க், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஸ்க்ரப்பு, ஃபேஸ் மாஸ்க், லிப் ஸ்ட்ரோ க்ரீம். புதுசாக பார்த்திங்கன்னா டிண்டர் லிப் பாம், ஸ்ட்ரோ க்ரீம்லாம் அவங்க இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா லிப் பாம், லிப் மாஸ்க் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு ஆல் இன் ஒன் எல்லாமே ப்ராடக்ட்டு உங்களுக்கு ஆக்வாலஜிகா பிராண்டில் உங்களுக்கு இருக்குது. ஈவன் உங்களுக்கு பாடி கேர் உங்களுக்கு இருக்குது, ஷவர் ஜெல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் அண்ட் பாடி க்ரீம் உங்களுக்கு இருக்குது, பாடி லோஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, அண்ட்ரை க்ரீம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஆக்வாலஜிகா ப்ராடக்ட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் தேவைப்பட்ட அந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இந்த பிராண்டில் உள்ள ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட்ரேட் ப்ளஸ் ரேஞ்ச் பார்ப்போம். ஹைட்ரேட் ப்ளஸ் ரேஞ்ச் என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைலூரோனிக் ஆசிட் பேஸ்டு. நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்வாலஜிகா பிராண்ட் பார்த்திங்கன்னா மெயினாக ஹைலூரோனிக் ஆசிட் தான் மெயினான இன்க்ரீடியண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அது எல்லா ரேஞ்சஸ்லேயும் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஹைட்ரேட் ப்ளஸ் ரேஞ்சில் வந்ததில் கூட உங்களுக்கு ஹைலூரோனிக் ஆசிடும் ப்ளஸ் கோகோனட் வாட்டரும் உங்களுக்கு வரும். இது எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா க்ளோ ப்ளஸ் ரேஞ்ச். இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி ப்ளஸ் பப்பாயா உங்களுக்கு இருக்கும். ஹைலூரோனிக் ஆசிடும் உங்களுக்கு இருக்கும். இது மெயினாக பார்த்திங்கன்னா இதுவுமே எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேடியன்ஸ் ப்ளஸ் ரேஞ்ச். இல்லை ரேடியன்ஸ் ப்ளஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நயசினமல் ப்ளஸ் வாட்டர் மெலன் உங்களுக்கு இருக்கும், ப்ளஸ் ஹைலூரோனிக் ஆசிட் உங்களுக்கு இருக்கும். இதுவுமே எல்லா ஸ்கின் டைப்லவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்கின், கிளியர் ப்ளஸ். கிளியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் டீ ப்ளஸ் சாலிசிலிக் ஆசிட் உங்களுக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஆயிலி ஆக்னி ப்ரான் ஸ்கின் உள்ளவங்க ரொம்ப யூஸ் பண்ணலாம். அதர் ஸ்கின் டைப் வித் ஆக்னி ப்ரான் ஸ்கின் உள்ளவங்க கூட தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டீடான் ப்ளஸ் ரேஞ்ச். டீடான் ப்ளஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஸ்கின் உங்களுக்கு டல்லாக டேனாக இருக்குது,
ஸ்கின் வந்து அன்ஈவனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த டீடான் ப்ளஸ் ரேஞ்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபேஸ் வாஷ், சன்ஸ்க்ரீன், சீரம்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த ரேஞ்சில் இது ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டாக இல்லுமினேட் ப்ளஸ் ரேஞ்ச். ஸோ இந்த இல்லுமினேட் ப்ளஸ் ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வைல்டு பெரிஸ் ப்ளஸ் அல்ஃபா ஆர்புட்டின் உங்களுக்கு வந்துட்டு வருது. டீடான் ப்ளஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ ப்ளஸ் கிளைகாலிக் ஆசிட் உங்களுக்கு வந்துட்டு வருது. ஸோ இப்படி ஒவ்வொரு ரேஞ்சஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு வந்துட்டு வருது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஃபேவரட்டானது எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டீடான் ப்ளஸ் ரேஞ்ச், க்ளோ ப்ளஸ் ரேஞ்ச், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேட் ப்ளஸ் ரேஞ்ச். இதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் மெஜாரிட்டியாக பிடிச்சது க்ளோ ப்ளஸ் ரேஞ்ச், டீடான் ப்ளஸ் ரேஞ்ச், ஹைட்ரேட் ப்ளஸ் ரேஞ்ச். இல்லுமினேட் ப்ளஸ் ரேஞ்சில் இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை. கிளியர் ப்ளஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாலிசிலிக் ஆசிட், க்ரீன் டீ உள்ளது, அதுவுமே எனக்கு பிடிக்கும். பட் நான் அதில் 1-2 ப்ராடக்ட் தான் ட்ரை பண்ணேன், நிறைய வந்து ட்ரை பண்ணல. ஸோ நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். தேவைப்பட நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை பிடிச்ச ப்ராடக்ட் வந்து போய்க்கலாம். ஜஸ்ட் அந்த பிராண்ட் பற்றி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்வாலஜிக்கா பிராண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீகன் உங்களுக்கு, அட் த சேம் டைம் க்ரூயல்ட்டி ஃப்ரீ உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி சயின்ஸ் ஆஃப் ஆக்வாபோரின்ஸ் அதுவுமே இருக்குது. அதனால் அந்த ஆக்வாபோரின்ஸ் இருக்கிறனால ஸ்கின் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஈரப்பதமாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், ஹைட்ரேட்டாகவும் இருக்கும். சீக்கிரத்தில் வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது. யூஸ்வல் ட்ரை ஆகிற டைமை விட கொஞ்சம் டைம் உங்களுக்கு வந்து எடுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆக்வாலஜிக்கா பிராண்டில் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஆஃபர்ஸ் வரப்போ பிக் பண்ணிக்கிறங்க, உங்களுக்கு இன்னுமே அது வந்து அஃபோர்டபுளாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டாக வந்துட்டு இருக்கும். எனக்கு எஸ்பெஷலி அதோட கலராக வர பேக்கேஜிங் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஹைட்ரேட் ப்ளஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். க்ளோ ப்ளஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்கும். ரேடியன்ஸ் ப்ளஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிங்க் கலரில் இருக்கும், ஐ மீன் பேபி பிங்க் கலரில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ப்ளஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் இருக்கும். டீடான் ப்ளஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அதோட கலர் தியோரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லுமினேட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைலாக், லைட் பர்பிள் கைண்ட் ஆஃப் ஷேட் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் தகுந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஹைட்ரேட் ப்ளஸ் ரேஞ்ச், இந்த கோகோனட் ஹைலோனிக் ஆசிட் ப்ளஸ் கோகோனட் வாட்டர் பார்த்திங்கன்னா ஸ்கின் ரீஹைட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். க்ளோ ப்ளஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக பிரைட்டாக வேண்டாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேடியன்ஸ் ப்ளஸ் ரேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கின் பிரைட்டாக, ஸ்பாட்லெஸ்ஸாக, நல்லா ரேடியன்ஸாக, க்ளோயிங்காக இருக்குன்னா நீங்கள் ரேடியன்ஸ் ப்ளஸ் ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர் ப்ளஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் ரெட்னஸ், ஆயில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி சைனியாக இருக்குது, ரெட்னஸ், ஆக்னி, பிம்பிள்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது, போர் ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்கள் கிளியர் ஸ்கின் வந்து கிளியர் ப்ளஸ் ரேஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். டீடான் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னோட அந்த இது என்னது டேன் டல்னஸை ரிமூவ் பண்ணால் நீங்கள் டீடான் ப்ளஸ் ரேஞ்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லுமினேட் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே டல், உங்களுக்கு அன்ஈவன் ஸ்கின் இருக்குது, ஸ்கின்னில் டேன் இருக்குது, பிக்மெண்டேஷன் ஸ்பாட்ஸ் இருக்குது, இதெல்லாம் லைட்டன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இல்லுமினேட் ப்ளஸ் ரேஞ்ச் வந்து யூஸ் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி எல்லா ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்லையுமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்டில் 10 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லா ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்லையும் பார்த்திங்கன்னா அந்த 10மே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு, 1-2 மாறுபடும், அவ்வளோதான். அதுதான் வித்தியாசம். மற்றபடி வேறு ஒன்றுனா பட் நம்ம பிடிச்சது நம்ம வந்து போய்க்கலாம். அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்டில் மெயினாக எது இருக்குதோ நமக்கு தேவையோ அதை பேஸ் பண்ணி நம்ம வாங்கும்போது மிச்ச உள்ள வேலையும் வந்துடும். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபேவரட்டான ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 3 to 4 ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். அதுவும் ஒரு 2 ரேஞ்சில், அதில் தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் நான் ப்ராடக்ட் வச்சுருக்கிறேன், ஆக்வாலஜிக்கா ப்ராடக்ட். இதெல்லாம் முடிஞ்சு வேறு ஒரு ப்ராடக்ட் நான் ரிவ்யூக்காக போட்டுட்டு இருக்கேன். அது முடிஞ்ச பிறகு நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒரு சூப்பரான பிராண்ட், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி வேறு எந்த பிராண்டை பற்றி பேசலாம், மேக்கப் பிராண்டாக இருக்கட்டும், ஸ்கின் கேர் பிராண்டாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம வந்துட்டு பேசுவோம். எனக்கு ஏதாவது ஒரு பிராண்டை நான் அட்ராக்ட் ஆகிட்டு எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுவேன். அதனால தான் எனக்கு ஆக்வாலஜிக்கா பற்றி உங்களுக்கு வந்து நான் பேசுகிறேன். ரொம்ப ஒரு நல்ல பிராண்ட் வந்துட்டு கண்டிப்பாக அந்த பிராண்டுக்கு நீங்கள் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் இதிலேருந்து எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கலாம், இல்லை பிடிச்ச ப்ராடக்டாக நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்வாலஜிக்காலேருந்து இந்த க்ளோ ப்ளஸ் ஸ்மூத்தி ஃபேஸ் வாஷ். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேஸ் வாஷ், ஒரு ஜெல் பேஸ் ஃபேஸ் வாஷ். ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாது, எல்லா ஸ்கின் டைப் எல்லா ஏஜஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கின்னை டீப்பாக கிளென்ஸ் பண்ணி நல்லா பார்த்திங்கன்னா லேதர் கொடுக்குது, ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாமலே. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னை டீப்பாக ஜென்டிலாக கிளென்ஸ் பண்ணுது, ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுது, ஈவன் ஸ்கின் டோன் ப்ரொமோட் பண்ணுது. இது உங்களுக்கு பப்பாயா, வைட்டமின் சி, ஹைலோனிக் ஆசிட் இருக்கிறனால நல்ல ஒரு ஹைட்ரேஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கின் பிரைட்னஸ், நல்ல ஒரு ரீவைட்டலைசேஷன் உங்களுக்கு வந்து கொடுக்குது. அண்ட் ஆல்சோ இட் கண்டெயின் யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி. இப்போ பேக்கேஜிங் வந்து மாறிடுச்சு, இதே மாதிரி தான் இருக்கும், கீழே ஆரஞ்சு கலர் கேப் வரும், அவ்வளோதான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. பீட்டா க்ரூயல்ட்டி ஃப்ரீ, அண்ட் ஆல்சோ ஆக்வாலஜிக்கா பிராண்ட் வந்து பீட்டா க்ரூயல்ட்டி ஃப்ரீ பிராண்ட் உங்களுக்கு வந்துட்டு, அதுவுமே வந்து பார்த்துக்குறங்க. ஸோ உண்மையே நல்ல ஒரு இந்தியன் பிராண்டு தான் ஆக்வாலஜிக்கா வந்துட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் வந்து பிரைட்டாக, உங்களுக்கு வந்து க்ளோயிங்காக உங்களுக்கு வந்து இருக்கணும், ஹைட்ரேட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும், நல்லா கிளென்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்வாலஜிக்கால இருந்து அதே க்ளோ ப்ளஸ் ரேஞ்சில் இருந்து இந்த ஆக்டிவேட்டட் ஆலோவேரா ஜெல்.
ஸோ ஆலோவேரா ஜெல் இது as usual நல்ல ஒரு பியூரான ஆலோவேரா ஜெல். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் சி பப்பாயா இன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு சூப்பரான ஒரு ஆலோவேரா ஜெல் இருந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயுமே யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இது போட்டுக்கிறது யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி. அண்ட் ஆல்சோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் ஹேர் பாடிக்கு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். டீப்பாக ஹைட்ரேட் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன்ஸ் பண்ணுது, சூட்ஸ் பண்ணுது. இரிட்டேட்டட் ஸ்கின் தான் உங்களுக்கு சூட்ஸ் பண்ணுது. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ சல்ஃபேட், நோ ஃபேட்லெட், நோ பேரபன், நோ மினரல் ஆயில். இது டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். as a மாய்ஸ்சரைசரா, as a பாடி ஜெல்லா, as a அண்ட்ரை ஜெல்லா, as a ஹேர் மாஸ்கா, as a ஹேர் ஜெல்லா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் சேவிங் பிறகு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஹைட்ரேட் ப்ளஸ் ரேஞ்சிலையும் இருக்குது, க்ளோ ப்ளஸ் ரேஞ்சிலையும் இருக்குது. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக நான் க்ளோ ப்ளஸ் ரேஞ்ச் வந்து வாங்கினேன். பிகாஸ் இதில் உங்களுக்கு பப்பாயா அண்ட் வைட்டமின் சி எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அதனால் வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் இன் ஆக்வாலஜிக்கா. நான் யூஸ் பண்ணதுலேயே, அதாவது நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்லேயே இது எனக்கு அதிகமான ஃபேவரேட். நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். இந்த ஆக்வாலஜிக்கால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரேட் ப்ளஸ் ஜெல்லோ மாய்ஸ்சரைசர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளினிக்கோட மாய்ஸ்சர் சார்ஜ் இருக்குது, அதோட டியூப்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இது வந்து நல்லாயிருக்கும். குவாலிட்டி, குவான்டிட்டி, இதோட ரிசல்ட் அமேசிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைலோனிக் ஆசிட் உங்களுக்கு அண்ட் கோகோனட் வாட்டர் உங்களுக்கு வந்து இருக்குது. இது எஸ்பெஷலி ஸ்கின் ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸ்கின் நல்லா ப்ளம்ப் அண்ட் கண்டிஷன் பண்ணும். ஸ்கின் நல்லா நவரிஷாக வச்சிருக்கும். இதில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை போடாமல் அப்படி ப்ளம்பாக ஸ்மூத்தாக உங்களுக்கு ஹைட்ரேட்டாக ஆக்கிரும். ஆயில் ஃப்ரீ, நான் ஆயிலி, நான் கிரீஸி, நான் ஸ்டிக்கி. உங்களுக்கு எல்லா ஏஜஸ், எல்லா ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கமனஜெனிக்குமே உங்களுக்கு அட் த சேம் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா 74% உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. டே நைட் யூஸ் பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். மேக்கப் ஒரு பேஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பர் டூப்பர் மாய்ஸ்சரைசர், எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதுவுமே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்வாலஜிக்கல் இருந்து இந்த க்ளோ ப்ளஸ் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இப்போ இந்த க்ளோ ப்ளஸ் ரேஞ்சில் பேக்கேஜிங் வந்து மாற்றிட்டாங்க. இதே மாதிரி இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கேப் வரும். பாட்டில் வந்து கொஞ்சம் கர்வி அவங்களுக்கு வந்துருக்கும், அது பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி ஃபார்முலா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கும். அதே தான் பேக்கேஜிங், சம்டைம்ஸ் பேக்கேஜிங் கூட மாறி இருக்கும், ஃபார்முலா அதே மாதிரி கூட இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு இதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பம்பில் வந்துட்டு வருது. இதுவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான மாய்ஸ்சரைசர். எல்லா ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிக்கலாம்னா ஒரு சாஃப்ட் க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் இது வந்துட்டு. ஸோ இதுவுமே நான் ஆயிலி, நான் ஸ்டிக்கி, நான் கிரீஸி, நான் கமனஜெனிக். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். அட் சேம் டைம் இட்ஸ் பிளெண்ட் லைக் எ ட்ரீம். இன்ஸ்டன்ட்டாகவே ஸ்கின்னை பிரைட்டாக ஹைட்ரேட்டாக க்ளோயிங் ஆகி கொடுக்குது. இது வந்துட்டு ரெகுலர் யூஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக பிரைட்டாக க்ளோயிங்காக அவங்களுக்கு வந்து இன்னுமே பண்ணி கொடுக்கும். நல்லா டீப்பாக ஹைட்ரேட் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணும். நான் ஸ்டிக் அண்ட் நான் ஆயில் ஃபார்முலா. இதில் வைட்டமின் சி, பப்பாயா, ஹைலோனிக் ஆசிட் இருக்கிறனால உங்களுக்கு நல்லா ஸ்கின் வந்து பிரைட்டாக, ஹெல்த்தியாக, ஹைட்ரேட்டாக உங்களுக்கு அட் த சேம் டைம் நல்லா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீவைட்லைஸ்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். கண்டிப்பாக இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயுமே ஒரு யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னுடைய ஒரு அதிகமாக நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் ஆக்வாலஜிக்கல் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதிகமாக நான் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிற ப்ராடக்ட்டுமே இதுதான். ஸோ அதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆக்வாலஜிக்கா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஒரு அஃபோர்டபுள் பிராண்ட். பிகினர்ஸாக இருக்கட்டும், அதர்ஸாக இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட் வேணும். எஸ்பெஷலி நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஸ்கின் கேர் பிராண்ட் வேண்டாம். தாராளமாக நீங்கள் ஆக்வாலஜிக்கு வந்து போய்க்கலாம். பிகாஸ் இந்தியன் பேஸ்டு பிராண்டுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்தியன் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபார்மேட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம கண்ண மூடி தாராளமாக வந்து வாங்கலாம். எஸ்பெஷலி ஸ்கின்னுக்கு ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் நீட் ரெக்குயர்மெண்ட் தகுந்த பொறுத்து நீங்கள் என்ன ரேஞ்ச் வந்து பிக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு வரும்போது நல்லாவே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த க்ளோ ப்ளஸ் ரேஞ்சும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹைட்ரேட் ப்ளஸ் ரேஞ்சும் எல்லா ஸ்கின் டைப்ஸ் மெஜாரிட்டி இது யூஸ் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு கிளியர் ப்ளஸ், ரேடியன்ஸ் ப்ளஸ், டீட்டான் ப்ளஸ், இல்லுமினேட் ப்ளஸ்னால் வந்துட்டு உங்கள் ஸ்கின்னோட லெவலை பொறுத்து எந்த மாதிரி டல்லாக இருக்குது, டயர்டாக இருக்குது, டீஹைட்ரேட்டாக இருக்குது அதை பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு நான் மேபி ஃபியூச்சரில் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன்னா இன்னுமே நான் வந்துட்டு உங்களுக்கு அதை பற்றி ரிவ்யூ போடுறேன். உங்களுக்கு வந்துட்டு நான் ஆல்சோ ஒன் மோர் நியூ ப்ராடக்ட்டும் உங்களுக்கு காட்ட நினச்சிருந்து காட்டுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு டாக்ஸிக் ஃப்ரீ பிராண்ட். உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பீட்டா க்ரூயல்டி ஃப்ரீ பிராண்ட். உங்களுக்கு நோ அனிமல் டெஸ்டிங் பிராண்ட், அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு நியூ லான்ச். இந்த ஆக்வாலஜிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோ ப்ளஸ் டெலிஷியஸ் ட்ரீம் க்ரீம். ஸோ இதுமாதிரி எல்லா ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி நான் செப்பரேட் ரிவ்யூ உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். இந்த க்ரீமோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். அதுக்கு மாதிரி நான் பேக்கேஜிங் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வரும் உங்களுக்கு வந்துட்டு. நான் சொன்னேன்ல உங்களுக்கு இந்த ஒரு ஒயிட்டுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து மேலே இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வரும். ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். பேக்கேஜிங் வந்து மாறுனது. மற்றபடி ஹைட்ரேட் ப்ளஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பேக்கேஜிங் அப்படி தான் இருக்குது. ரேடியன்ஸ் ப்ளஸ் இதிலெல்லாம் உங்களுக்கு பேக்கேஜிங் வந்து மாறி இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ இதுலேயுமே பாருங்கள் அந்த வைட்டமின் சிங்கும் போது அந்த ஒரு டேங்கி மாதிரி ஒரு காம்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரீமில் ஸ்பெஷாலிட்டி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் சிரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், ஒரு ஆல் இன் ஒன் க்ரீம் இது வந்துட்டு. ஸோ மார்னிங் டைமில் உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணணும், குயிக்காக அப்ளை பண்ணணும். மூணுமே போட்ட பெனிஃபிட் வேண்டாம். தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பம்பில் வருது உங்களுக்கு வந்துட்டு. இந்த ஆல்சோ உண்மையிலேயே ஒரு டெலிஷியஸான க்ரீம் தான். இட்ஸ் பிளெண்ட் லைக் ட்ரீம் ரியலி. இதை பற்றி நான் செப்பரேட் ரிவ்யூ போடுறேன். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் க்ரீம் இது வந்துட்டு. ஸோ
ஸோ மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண முடியல, ஜஸ்ட் ஒன் ப்ராடக்ட் குயிக்காக உங்களுக்கு வந்து போகணும், குயிக் டு கோ ப்ராடக்டாக இருக்கணும், தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இது SPF 33 PA++ இருக்குது, யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி இருக்குது, அட் த சேம் டைம் பப்பாயா, வைட்டமின் C, ஹைரோனிக் ஆசிட் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னை ஈவன் அவுட் பண்ணுது, பிரைட்டன்ஸ் பண்ணுது. அது ஆல்சோ உங்களுக்கு டெய்லி டிஃபென்ஸ் வித் SPF இருக்குது, அண்ட் ஆல்சோ டெய்லி டிஃபென்ஸ் வித் SPF அண்ட் இன்ஃபியூஸ் மாய்ஸ்சரைசர் இருக்குது, இன்ஃபியூஸ்டு மாய்ஸ்சரோட உங்களுக்கு வந்து இருக்குது, லைட் வெயிட், நான் ஸ்டிக்கி அண்ட் ஹைட்ரேட்டிங் ஃபார்முலா, அண்ட் ஆல்சோ நான் ஆயில், நான் ஸ்டிக்கி, நான் கொமர்ஜெனிக், சென்சிட்டிவ் ஸ்கின் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப இது பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான பிராண்ட். நான் அடிக்கடி கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் அந்த பிராண்ட் இருக்கிற வரைக்கும் நான் வந்து வாங்கிட்டு இருப்பேன். எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் நான் ரீஸ்டாக் பண்ணிக்கிறேன். வேறு புது ப்ராடக்ட் ஏதாவது நான் ட்ரை பண்ணணும், எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னா கூட நான் கண்டிப்பாக வந்து வாங்குவேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நியூ லான்ச் இப்போ வந்துருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் எவ்வளோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆக்ரோலஜிக்கா பிராண்ட் உங்களுக்கு ஃபேவரட்டாங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் அதில் ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு எந்த ரேஞ்ச் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நான் சொன்னதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் பிராண்ட், அதனால் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் போய்க்கலாம், இல்லாட்டா உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் நீங்கள் வந்து போய்க்கலாம். பட் திஸ் இஸ் மை ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் பிராண்ட், அண்ட் ஆல்சோ டாப் 10 ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ் எனக்கு இதுவுமே வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் அதை பற்றிலாம் பார்ப்போம். நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் டாப் 10 பிராண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். லவ் யூ ஆல். Take care, stay safe, and bye guys.